இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தொடங்கி அமுதகரங்கள் என்ற தலைப்பிலே தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 இடங்களில் 600 பேர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகின்ற நிகழ்ச்சியில் இன்றைய தினம் தொடர்ச்சியாக 196வது நிகழ்வாக நம்முடைய சூளை தபால் நிலையம் அருகிலேயும் சென்ட்ரல் அள்ளிக்குளம் அருகிலேயும் இன்றைக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைய சிற்றுண்டி ஏற்பாடு நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் அன்பிற்கினிய சுதா அவர்கள் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய KS ரவிச்சந்திரன் அவர்களும் இந்த மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களும் தலைமை செயற்குழு உறுப்பினர் நாதன் அவர்களும் வட்டக்கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய விஜயகுமார் அவர்களும் பாபு அவர்களும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த காலை உணவு திட்டம் என்பது ஓராண்டு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. நிச்சயம் ஓராண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் துணையோடு நிச்சயம் நிறைவு செய்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 7ஆம் தேதி 200வது நாள் கொளத்தூர் பகுதியிலே 200வது நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் திமுக வாங்கிட்டாங்க, கூட்டணி கட்சியெல்லாம் உஷாராக இருக்குன்னு அப்படின்னா அவரோட எந்த கூட்டணி கட்சி போனாலும் அவர் விலை கொடுத்து வாங்கினா கொச்சப்படுத்துறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, அரசியல் நாகரிகம் அல்ல. இது கொள்கை சார்ந்த கூட்டணி. இந்த கூட்டணி ஏதோ இந்த தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி தொடர்ந்து 9 ஆண்டுகளாக பயணிக்கின்றது. இந்த கூட்டணி சந்தித்த தேர்தலெல்லாம் வெற்றி 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 என்ற ஒரு இலக்கை நோக்கித்தான் சென்றிருக்கின்றது. இதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று எவ்வளவோ திரைமறைவு நாடகங்கள் திரைமறைவில் பல நாடகங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார். எதற்கும் மசியாததால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார். இது அரசியல் நாகரிகம் தவறிய குற்றச்சாட்டு என்பதை கண்டனத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மக்களுடைய சாதனைகள் தொடர்கின்ற ஆட்சி இது. சுமை என்பது என்னவென்றால் கடந்த கால எடப்பாடி ஆட்சி காலம்தான் மக்களுக்கு சுமையோடு கடந்த ஆட்சி. இந்த ஆட்சி மக்களின் கற்காலத்தில் இருந்து விலக்கி நவீன காலத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர்.